வணக்கம். நான் எனக்கு ஸ்டோனு ப்ராப்ளமாக எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். ஸ்டோனு இருந்துச்சு. மேடம் சொன்னாங்க, அது டாக்டர் சொன்னாங்க, ஸ்கேனிங் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. ஸ்கேனிங் எடுத்துகிட்டு வரும்போது லிவர் வீக்காக இருக்குது, கிட்னி வீக்காக இருக்குது, மூத்திரப்பை வீக்காக இருக்குது, ஸ்டோனுக்கு நீங்கள் இங்கே உட்காரணும், உட்காந்தா பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் போயிட்டு மறுநாள் வந்து 5-6 நாள் உட்காந்துருக்கேன். உட்காந்துட்டு அவங்க மருந்து கொடுத்தாங்க, சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க. எல்லாம் சாப்பிட்டு அவங்க கொடுக்குற சாப்பாடு சாப்பிட்டு அங்கே இருந்தேன். 6 நாள் இருந்தேன். என்னைக்கு போய் ஸ்கேனிங் எடுக்க போயிருக்கும்போது கல் உடையெல்லாம் கரைஞ்சி போயிருக்கு. எல்லாமே கரைஞ்சி போயிருக்கு. இருந்த இடத்துலேருந்து எல்லாம் 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் இறங்கி வந்திருக்கு. பின்ன சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை, எல்லாம் எல்லாமே கம்மியாகிட்டு. சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை. இப்போ இன்றைக்கி நான் வீட்டுக்கு போகிறதுக்கு மேடத்திட்ட கேட்டுக்கிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு நிற்கிறேன். அந்த டைமில் தான் இதை பேசுகிறேன். எல்லாருக்கும் இங்கே பிரச்சனை இல்லை, எல்லாம் ஸ்டோன் இருக்கவங்களெல்லாம் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணாண்டா ஒன்று அவ்வளோ பணம் ஒன்றும் செலவு ஒன்றும் கிடையாது. நீங்கள் முதல் டாக்டரை பாருங்கள். டாக்டர் பேர் ஜெனிபர். பாருங்கள். பார்த்து நீங்கள் உங்கள் ட்ரீட்மெண்ட் எல்லாம் சொல்லுங்கள். அவங்க அதுக்கு சொல்லுவாங்க. அவங்க இருக்குன்னு சொல்லணும் மாட்டேன். நீங்கள் உங்கள் கஷ்டத்தை சொல்லுங்கள். உங்கள் வேதனை, உனக்கு என்னென்ன நோய் இருக்குதுன்னு அப்படி சொல்லுங்கள். அவங்க அதை கனவு பண்ணி சொல்லுவாங்க. என்ன 6 நாள் இருத்திட்டு, சரியப்பா நீ வீட்டுக்கு போ, நான் மருந்து தந்து விட்றேன், நீ ஒழுங்காக சாப்பிட்ரு. எனக்கு வண்ணம் கம்மியாக இருக்குது, உடம்பெல்லாம் நீர் கம்மியாக இருக்குது, எனக்கு ஸ்ட்ரோக் வந்துருக்கு. இந்த சைடு இடது பக்கம் அவ்வளோ ஸ்ட்ரோக்காக தான் இருந்துச்சு. எனக்கு இது பண்ணாங்க, வரமா தடவி எடுத்து எனக்கு காலு கை எல்லாம் நல்ல உணர்வு வந்திருக்கு. கொஞ்சம் இருந்த விடையும் எனக்கு காலு ஃபஸ்ட்டில் எப்படி இருந்தோ கை இருந்த விட எனக்கு வேதனை எல்லாம் கம்மியாகி நல்லா இருக்கேன். இன்றைக்கி வீட்டுக்கு போகிறேன். நான் கொஞ்சம் நேரம் போயிட்டு வாங்க. நான் இப்போ மாதந்தோறும் பக்கம் தான் எனக்கு வீடு, போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு போகிறேன். நாளையிலேருந்து வேலைக்கு போகலான்னு சொல்லியிருக்காங்க. அதை போகிறேன்ட்டு போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இதைக்கு பார்த்துக்கிட்டு வாங்க, எல்லோரும் வாங்க. எல்லோரும் வாங்கிச்சுன்னா உங்கள் நோய் இருக்கிறவங்க பாருங்கள், விசாரிங்க. டாக்டரை பாருங்கள். டாக்டர் வேறு ஜெனிபரும் பாருங்கள். பார்த்தப்புறம் விசாரிச்சுட்டு பார்த்துட்டு இதை பண்ணுங்கள். அது உங்களோட சாய்ஸ். எல்லாம் வணக்கம்.